ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம வந்து என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டு குளிக் போட்டு அதில் வந்து யாருக்கு என்ன சீட்டு வருதோ அதில் பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு தான். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸோ ஷார்ட்ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் தான் வருவார். அவருக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சீட்டில் 100 கேமராலையும் தெரியிறவங்க, அதுக்கப்புறம் எந்த கேமராலையும் தெரியாதவங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்போ வந்து ஆப்வியஸா அவர் யார சொல்லுவார்னா, சௌந்தர்யாவ தான் சொல்லுவாரு. எல்லா கேமராலையும் தெரியிறவங்க சௌந்தர்யா தான். ஏன்னா, அவங்க என்னமோ ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் எந்த கேமராலையும் தெரியாதவர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து. ஸோ அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறத மீன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் சிவகுமார் வருவாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டு பொம்மை குடுத்து அவங்க விளையாடுவாங்க. குடுத்து அவங்க பாட்டுக்கு ஓரமா உட்காந்து விளையாடுவாங்க. அப்படின்னா யார சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, விஷால், தர்ஷிகா அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பார்த்தா விஷாலுக்கோ தர்ஷிகாவுக்கோ கோவம் வரணும். பட் ஆனால் அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அக்செப்ட் பண்ணிட்டு தானே லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ சிரிச்சிட்டு இருப்பாங்க. கலாய்ச்சது நல்லா தான் இருந்தது சிவகுமார் அவங்க 2 பேரையும். இதுக்கு மேலேயும் அவங்க கேம் ஆடுற மாதிரி தெரில. இதையே ஒரு கேமாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். அப்புறம் இவருக்கு வந்து இவர் அதுக்கு சரிப்பட மாட்டார், சரி வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி யார் கொடுப்பீங்கன்னா ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் வந்து விஷால், தர்ஷிகாவுக்கும் அப்புறம் ரஞ்சித்துக்கும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன வரும்னு கேட்டால், இவங்களை நம்பி எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி யாருன்னா சாச்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. சாச்சனா ஏன்னா இப்போ ஒரு கேங்கில் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், கேர்ள்ஸ் டீம் பேசிகிட்டு இருக்கோம்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட் கேங்கில் கரெக்டாக வந்து எதை சொல்லக்கூடாதோ இல்லை எதை சொன்னால் பிரச்சனை வருமோ அதை அப்படியே சொல்கிறது பார்த்தீங்கன்னா சாச்சனா. அவங்கள நம்பி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு. இது அவங்க எதுக்கு கவுண்டராக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அவ்வளோ கூறியவங்க சாச்சனா அப்படிங்கிற மாதிரி அந்த பாய்ஸ் பாலிடிக்ஸ்னு நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ட்ரஸ்ட் ரேட்டிங்கில் அவர் வந்து சொல்லியிருப்பார் முத்து. அவர் எதுக்கு சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் இந்த பாய்ஸ் பாலிடிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாய்ஸோட நம்பிக்கைக்குரியவங்க யார் கேர்ள்ஸுன்ற பட்சத்தில் தான் அவங்க ரேட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பாய்ஸ் டீமுக்கு ஃபேவராகவும் பாய்ஸ்க்கு உண்மையாகவும் இருக்கிற பட்சத்தில் கேர்ள்ஸ்க்கு எப்படி உண்மையாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் டீம் கூட ஆடுவாங்க. நீங்கள் அந்த ரேட்டிங்கில் பார்த்தீங்கனாலே அது தெரிஞ்சிருக்கும். அன்ஷிதால தான் ஸ்டார்ட்டே ஆகும். இப்போ அன்ஷிதா எந்த அளவுக்கு பாய்ஸ் டீம் கிட்ட வந்து ஒரு பாய்ஸ் டீமுக்கு ஃபேவரட்டான பொண்ணு, இல்லை பாய்ஸ் டீமுக்கு வந்து நல்ல பொண்ணு அப்படின்னு அவங்க அந்த பேர் எடுத்திருக்காங்களோ அதுக்கான ஆரம்ப புள்ளியே அதுதான். அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய பொண்ணு கேர்ள்ஸ் டீமில் அப்படின்னு அவங்க வச்சிருக்காது அன்ஷிதா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பவித்ரா, அதுக்கப்புறம் தர்ஷிகா, அதுக்கப்புறம் சாச்சனா, அப்புறம் ஆனந்தி அப்படின்னு வர பட்சத்தில் அந்த அந்த நம்பர் வைஸ் அதனால நான் அந்த பாலிடிக்ஸ்ன்னு நான் போட்டிருப்பேன். பாய்ஸ் பாலிடிக்ஸ்ன்னு நான் அது பேர் போட்டதுக்கான காரணமே, ஸோ இவங்களாம் பாய்ஸோட நம்பிக்கைக்கு உரியவங்க அப்படின்னும் போது இவங்க கேர்ள்ஸ் டீமில் எப்படி கேர்ள்ஸ்க்கு உண்மையாக கேம் ஆடுவாங்க, கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே உண்மை எப்படி நாமினேட் பண்ணி கேர்ள்ஸ் டீமை வந்து ஃபோக்கஸ்டாக வந்து கேர்ள்ஸ் டீமோட க்ரோத்துக்காக இவங்க கேம் ஆட போகிறாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னமோ தெரியல, பிக் பாஸ் வந்து டக்குன்னு அந்த லைன் எடுத்துகிட்டு எல்லாம் இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க, பாய்ஸ் டீம் வேணாம் கேர்ள்ஸ் டீம் வேணாம், இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க. இதைத்தான் நான் ஃபஸ்ட்லன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் கேர்ள்ஸ் வெஸ் பாய்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ஒன் சைடாக கொண்டு போகாதீங்க. அட்லீஸ்ட் அந்த கோடை எடுத்துட்டாலாவது அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோ போச்சுன்னா குறைஞ்சபட்சம் அவங்களோட இண்டிவிஜுவல் கேமாவது தெரியும். நீங்கள் டீம் கேமுன்னு வைக்கிற பட்சத்தில் அவங்களோட இண்டிவிஜுவல் கேமாக இதில் அடிபட்டுடும். இண்டிவிஜுவலாக தெரியாதவங்க டீம் பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டோ விளையாடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இனிமேல் தான் அவங்க இண்டிவிஜுவல் கேம் தெரியணும் போது அதே சாச்சனா பாய்ஸ் டீமுக்கு ஃபேவராக இருக்காங்கன்னு ஒரு இடத்துல சொல்லும்போது அந்த கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே இருக்க சௌந்தர்யா சாச்சனா உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆகுது பாருங்கள், ஒரே விஷயம் ஒரு பொண்ணு தான், ஒரே விஷயந்தான், ஆனால் அந்த இடத்துல சரிங்கிற மாதிரி இந்த இடத்துல தப்புங்கிற மாதிரியும் வருது. இதுதான் பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்னு வரும்போது பிரச்சனையும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு வரும்போது வர பிரச்சனையுமாவும் இருக்குது. இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து இந்த கேம் ஆடுறாங்க. அப்போ பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்னு ஆடினாங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த சாச்சனா பொண்ணு வந்து எந்த டீம் கூட ஆடணுங்கிறத அந்த பொண்ணு டிசைட் பண்ணி டீம் கூட ஆட முடியாது, யார் கூட சேர்ந்து ஆடணுங்கிறத அந்த பொண்ணு டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க கூட சேர்ந்து கேம் ஆட முடியாது. அந்த பொண்ணு இண்டிவிஜுவல் கேமு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். முத்து கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியாது, இந்த சைட் ஜாக்லின் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியாது, இல்லை நினச்சா போயிட்டு உட்காந்து ஜெஃப்ரி கூட உட்காந்துட்டும் கேம் ஆட முடியாது. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவளோட இண்டிவிஜுவல் கேமை அந்த பொண்ணு ஆடித்தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யா சாச்சனாவை சொல்லுவாங்க, இவங்கள நம்ப முடியாது அப்படின்னு. ராணவ் வந்து என்ன சொல்வார்னா, இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து சௌந்தர்யா யாரை சொல்லுவாங்கன்னா ராணவ் தான். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்தே ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, நீ கேம் ஆடு, நீ சரியா இல்லை, உனக்கு ஒன்று சொன்னால் புரிய மாட்டேதுன்னா அவர் இன்னும் அதுதான் பண்ணிருக்காரு. ஸோ சௌந்தர்யா கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க சாச்சனா, ராணவ் அப்படின்னு. அப்புறம் மஞ்சரியும் வந்து யாருக்கு நடிக்க வராது இல்லை நடிக்க முடியாதுன்னு யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா சாச்சனாக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு ஏதாவது செய்யணும்னு தெளிவாக தான் சொல்லுது, பிளான் பண்ணி தான் செய்யுது, ஆனால் மாட்டிக்குதே. முட்டை சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுது, ஆனால் பிரியாணி சாப்பிட்டு மாட்டேங்குது. அப்புறம் வந்து கால் ஃப்ராக்சர் ஆன மாதிரி அப்படியே 1 மந்த் ரெஸ்ட் 1 வீக் ரெஸ்ட்டுன்னுது. அப்புறம் மைக்கு போடலன்னு பிக் பாஸ் சொன்னோன்னே எழுந்து ஓடுது. அப்புறம் என்ன சொல்கிறது, அப்போ அது அப்படி தானே அதாவது மாட்டிக்க மாட்டேன்னு தெளிவாக ஒரு தப்பை பண்ணுது,
ஆனால் மாட்டிக்கிட்ட அப்புறம் முழிக்கவும் செய்யுது, இல்லை மாட்டிக்காத மாதிரி நடிக்கவும் செய்யுது. அப்போ அது அப்படி தானே சொல்லி ஆகணும். ஸோ மஞ்சரி இந்த இடத்துல சொன்னதும் சூப்பர் தான். அப்புறம் சிவகுமார் வந்து நடிப்பு ட்ராமான்னு யாருக்கு கொடுப்பீங்க அந்த அஜெண்டா பண்ணுறதுனா, சாரி மஞ்சரி வந்து சிவகுமாருக்கு கொடுப்பாங்க. அது என்னவோ எல்லாரும் அதை தாங்க சொல்கிறாங்க. அவர் நிஜமாவே ஃபேக்காக தான் இருக்காரா என்னன்னு தெரில. வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரிலேயே வந்து அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேராக ஆடுவார், இல்லை தீபக் எதிர்த்து கேள்வி கேட்பாரு, இல்லை முத்து எதிர்த்து கேள்வி கேட்பாரு அப்படின்னுமா பின்னாடியே உட்காந்து பேசுகிறாரு தவிர முன்னாடி எல்லார்கிட்டையும் போய் உட்காந்து ஸ்மூத்தாக தான் பேசுகிறாரு. அன்றைக்கி தீபக் கிட்டேயும் உட்காந்து அவ்வளோ பெருசாக ஒரு வந்து அவர் மைண்டுக்குள்ளே ஒரு ஈகோ அப்படிலாம் இருந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் போய் உட்காந்து ஒரு சாரி கேட்டு சரி பண்ணிட்டார். இப்போ தீபக் கூடவே உட்காந்து அந்த சைடில் இருக்க ஜாக்லின் சௌந்தர்யாலாம் உட்காந்து கலாச்சிட்டு இருக்காரு. எனக்கு கலாய்க்கல, பட் ஆனால் விஷால் அந்த இடத்துல பேசும்போது அந்த இடத்துல இருக்காரு. இவருக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துலேருந்து எழுந்து வரணும். பட் ஆனால் அவர் கம்முன்னு தான் உட்காந்துருக்காரு. அவர் நிஜமாவே ஃபேக்காக இருக்காரா இல்லை என்ன எதுக்காக அங்கே வந்திருக்காரு எனக்கு புரியல. ஸோ அவரும் நடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினும் முதல்லேருந்து இதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் நடிப்பு ட்ராமான்னு பார்த்தா அது சிவகுமார் தான் அப்படின்னு மஞ்சரி சொல்லுவாங்க. விஷால் வந்து ரயானை சொல்வார். இது வந்து என்னது இவன் யோகியன் தான், பட் ஆனால் கேம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுப்பா, நீ வந்து யோகியன் தான், பட் ஆனால் கேமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரினா யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டால் ரயானுக்கு கொடுக்குறாரு விஷால். ரயானுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, அதாவது அவங்க வந்து சிஸ்டர்ஸ் கூடலாம் அவர் பிறந்திருப்பாரு, நிறைய சிஸ்டர்ஸ் கூட பிறந்ததுனால அவர் வந்து கேர்ள்ஸ் கூட ஈஸியாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக அவரால் வச்சுக்க முடியும், ஃப்ரெண்டாவோ சிஸ்டராவோ வச்சுக்க முடியும்னும் போது ஜாக்லின் சௌந்தர்யா கூட அவர் அப்படி தான் வந்து பண்ணிருப்பாரு. ஆனால் வந்து கேமை நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ண, அது மட்டும் பார்த்தாது கேம் ஆடுப்பா அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்று போகும். அப்புறம் சௌந்தர்யாவுக்கு சொல்லுவேன். சௌந்தர்யாவுக்கு என்ன சொல்வேன்னா, ஃப்ரெண்டாக ஓகே தான், பட் ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்கு சொல்லுவீங்க அப்படின்னும் போது, நீ பண்ணுறதெல்லாம் சகிக்கவே இல்லை இந்த கேமில் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு சொல்வீங்கன்னா சௌந்தர்யா. ஆப்வியஸாக அவர் விஷால் அட்டாக் பண்ணுவார். விஷால் வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணுவார், ஜாக்லின் அட்டாக் பண்ணுவார், இல்லைனா 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ண ரயான் அட்டாக் பண்ணுவார். அவர் கேமே இந்த 3 பேரை சுற்றி தான் வருது அந்த வீட்டில். வேறு யாருமே இல்லை அவருக்கு. ஐ மீன் கப்பை வாங்கணுன்ற ஐடியா கூட இல்லை. இவங்க 3 பேரை டார்கெட் பண்ணாலே கப்பு கிடச்சிரும்னு நினச்சிட்டு இருக்காரு போல். அதுதான் பண்ணிருக்காரு. அப்புறம் ராணவ் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினை சொல்லுவார். இவர் வந்து எப்போ பாரு என்ன சொல்கிறது, அருண் வந்து முத்துவை அந்த டபுக்கு டப்பாவோ சொன்னார். ஆக்சுவலி டப்பான்றதுக்கு மெயின் என்னென்னா, அவர் அந்த இடத்துல சொன்னது முத்து வந்து மஞ்சரிக்கு ஜால்ரா போடுறாரு அப்படிங்கிற மீனில் தான் வந்து அருண் சொல்லியிருப்பார். என்ன கேட்டால் டப்பா அடிக்கிறது நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அப்படியே சொன்னது அப்படியே டப்பா அடித்து எழுதுறது, அப்படியே டிப்பி காப்பி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த அதில் தப்போ சரியோ முன்னாடி இருக்கவன் அதை எழுதினானா நானும் அதை எழுதிடுவேன். அதை அப்படியே டப்பா அடித்து எழுதிடுவேன். எனக்கு தனியாலாம் தோணாது. தனியாலாம் நான் படிச்சிருக்க மாட்டேன். தனியாலாம் எனக்கு எந்த யோசனையும் இருக்காது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண. ஆனால் முன்னாடி இருக்கவன் எழுதுனதோ இல்லை பக்கத்தில் இருக்கவன் எழுதுனதோ அப்படியே டப்பா அடித்து எழுதிடுவேன். அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த டப்பாவை தான் வந்து இந்த இடத்துல ராணவுக்கு நான் சொல்லுவேன். அவர் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் சரி, இல்லை இந்த மாதிரி டாஸ்க் வரும்போதும் சரி, அவர் வந்து யார் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அந்த கேம் ஆடணும்னு நினைக்கிறாரோ, அந்த டாஸ்கில் அதாவது ஏதாவது ஒரு டாஸ்கில் அது இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட்டை முத்து சொல்லியிருந்தா, இல்லை தீபக் சொல்லியிருந்தா, இல்லை எய்தர் விஷால் கூட சொல்லியிருந்தா, யார் சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே டப்பா அடித்து நம்ம சொல்லிடலாம். நம்ம தனியாக மூளை யோசிச்சுலாம் ஒன்று அதில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறது தான். அது ஜாக்லின் அட்டாக் பண்ணுறதாகட்டும், சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணுறதாகட்டும், இல்லைனா ஒரு நாமினேஷன் ப்ராசஸில் இவங்கள தான் சொல்கிறாங்கன்னு வாய்ஸ் டீம் ஏதாவது வந்து சொல்லி ஒரு டிசைட் பண்ணி வச்சுருந்தா அதை சொல்கிறதாகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த டப்பாவை மட்டும் அவர் சரியாக அடிக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துலையும் அப்படி தான் ஜாக்லினை சொல்லியிருப்பார். ஏன்னா விஷால் வந்து சௌந்தர்யா ஜாக்லின், ராணுவம் வந்து ஜாக்லின் என்னது என்னென்னா இப்போ வந்து நேற்று கேமில் வந்து ராணவ் இப்போ வந்து எல்லாருக்கும் ஜாக்லின் மேலே ஒரு கோவம் இருக்கா அந்த வீட்டில். அதாவது அன்ஷிதா ஜாக்லின்னு அந்த டாஸ்க் ஆனதுக்கப்புறம் அந்த பொம்மை டாஸ்க் ஆனதுக்கப்புறம் ஒரு கோவம் இருக்கும்போது முக்கியமாக பாய்ஸ் டீமில் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஜாக்லின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அன்ஷிதாவாவது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. முத்து மாதிரி தீபக் மாதிரி ஆளுங்களும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜாக்லினெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக யாரும் முகத்துக்கு நேரம் அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. அவங்க இன்னும் வன்மத்தோட தான் ஜாக்லின் மேலே இருக்காங்க. எல்லாருமே வன்மத்தோட தான், ஏன்னா ஸ்ட்ராங் பிளேயர்னும் போது. இப்போ இந்த இடத்துல ராணவ் வந்து ஓப்பனாக சொல்கிற மாதிரி என்ன சொல்வார்னா, நேற்று டாஸ்க்கு அப்புறம் பாய்சன்ற பேரில் பாயசம் கொடுக்காது யாருன்னு சொல்லணும் அப்படின்னு ஜாக்லினை சொல்வார். அதுக்கப்புறம் பாய்சனாகவே அந்த இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படின்னு ஜாக்லினே சௌந்தர்யாவும் டேரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பார் ராணவ். ஏன்னா அவர் யார் கூட சுற்றுறாரோ அவங்களுக்கு தான் ஜாக்லின் சௌந்தர்யா பிடிக்கலையே. ஸோ அதை தான் அவர் டப்பா அடித்து சொல்கிறாரு. ஓகேங்களா, ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் சௌந்தர்யா நல்லா பேசினாங்களா, வீக்கெண்டில் இருந்து தான் வந்து பேசுறது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க பேசலன்னு சொல்லாதீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறதுக்கோ இல்லை உங்களை ஒரு ஆளுன்னு மதித்து பேசுறதுக்கோ நீங்கள் எதையாச்சும் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் எதையாச்சும் எக்கச்சக்கமாக இட கொடுமா பண்ணீங்கன்னா இல்லை எதுவுமே பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே பேசுறதுக்கோ இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸையும் நீங்கள் கொடுக்கலன்னா அவங்க எப்படி பேசுவாங்க. இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து அகெயின் வன்மத்தை தான் கொட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன வரும்னா, தூரப்போ அதாவது எட்டப்போ இல்லைனா கிட்டவா, ஒன்று யாரை நீங்கள் எட்டப்போ தூரப்போ எங்கிட்ட வராதுன்னு சொல்கிறீங்க, இல்லை எங்கிட்ட வான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரை சொல்லணும்னா ஜாக்லினை எட்டப்போன்னு சொல்லுவாங்க.
மார்னிங் டாஸ்க்லேயே வன்மத்தை கொட்டிடுவாங்க, சுற்றி இருக்கவங்ககிட்டயும் வன்மத்தை கொட்டிடுவாங்க, இந்த டாஸ்க்லேயும் வன்மத்தை கொட்டிடுவாங்க. எட்டப்போன்னு நான் ஜாக்லினை சொல்லுவேன், நேற்று டாஸ்க்கு அப்புறம் சொல்லுவேன்னா உடனே ஜாக்லின் சொல்லுவேன், நான் எங்கே உங்ககிட்ட வந்த நீ என்ன எட்டப்போன்னு சொல்லு அப்படின்னு உடனே கவுண்டர் அங்கே கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆனந்தி வந்து கிட்டவா, ஏம்மா நீங்கள் ஜாக்லினை நம்பினா கூட ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உண்மையாக இருப்பாங்க. ஜாக்லின் சௌந்தர்யா அப்படி தான் இருக்காங்க. மேபி சௌந்தர்யா ஜாக்லினுக்கு உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் பண்ணோம். ஜாக்லின் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையாக இருந்தால் அந்த வீட்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க 2 பேரால் கேம் ஆட முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டுருப்போம். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ அது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காகி நிற்கிது. ஜாக்லின் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் அது அந்த வீட்டில் நிறைய பேருக்கு பிடிக்கல. அட்டாக் பண்ணும்போது ஜாக்லின் அட்டாக் பண்ணால் சௌந்தர்யா வந்துடுறாங்க, சௌந்தர்யா அட்டாக் பண்ணால் ஜாக்லின் வந்துடுறாங்கன்னும் போது 2 பேர் மேலே செம்ம கடுப்பில் அந்த காண்டில் எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க அந்த வீட்டில். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஜாக்லினை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வச்சிங்கனாவது ஜாக்லின் ஏதோ ஒரு விஷயத்துலையாவது உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டை எடுப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் ஆனந்த் இங்கே நீங்கள் கிட்ட வச்சுட்டிங்கன்னா அவங்க ஃபுல்லாக பாய்சன் தான். இதை நான் வந்து ஜென்ரலாக சொல்ல மாட்டேன் அப்படி யாரையுமே. இது வரைக்கும் ஆனந்தி வந்து விஷ பாட்டில்ன்ற மாதிரிலாம் நம்மளுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்தப்போ கூட நான் எதுலேயுமே அதை பற்றி பேசலை. ஆனால் நேற்று விஷயத்துக்கு அப்புறம் அன்ஷிதா ஜாக்லின் அந்த டாஸ்க்குக்கு அப்புறம் அன்ஷிதா ஜாக்லினே உட்காந்து பேசி சமாதானம் ஆகினாலும் நீங்கள் எப்படி சமாதானம் ஆகிடுவீங்க நடுவில் நான் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டை ஆனந்தி விளையாடிட்டு இருக்கும்போது பார்க்க தான் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து அன்ஷிதா வந்து முத்துவை நம்புறதும் வேஸ்ட்டு, ஆனந்தியை நம்பி இவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிறதும் வேஸ்ட்டு. இதை விட பகைச்சிட்டு இருக்க ஜாக்லினே நம்பிடலான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. யார் போய் ஜாக்லின் வந்து ஆக்சுவலாக பார்த்தா அன்ஷிதா கிட்ட க்ளோஸாக வரணும் தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இவங்க நம்புகிற ஆள் இவங்களுக்கு உண்மையாகவும் இருக்க போகிறதில்ல. முத்து அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்காக பேசுகிறேன்னு சொன்ன மஞ்சரிக்கு முன்னாடி பின்னாடி ஒன்று பேசுகிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அன்ஷிதா நேற்று நீங்கள் பாய்ஸ் டீம் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு உங்களுக்காக மட்டும் தானே முத்து நிற்பார். ஆனந்தி எப்படிப்பட்டவங்கன்னு அங்கே இருக்கவங்களுக்கும் தெரியும், வெளில இருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி உங்களுக்கு அவங்க தேவைப்படுறாங்கன்னு அவங்கள கூட வச்சுக்கிறீங்களா என்னமோ தெரில. ஏன்னா நீங்களும் ஸ்மார்ட் ப்ளே ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் தான் டிசைட் பண்ணமே தவிர அது உங்களோட ஒப்பீனியன் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்களும் அந்தளவுக்கு முட்டாளும் கிடையாது, ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேம்குள்ளே எப்படி ஆடணும்னு உங்களுக்கும் ஒரு கிளவர் மைண்ட் இருக்கலாம். அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சுத்தம், இவங்க சுத்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, பவித்ரா வந்து ரொம்ப க்ளீனாக, சாச்சனா ஆல்ரெடி அந்த பொண்ணு பொய் சொல்லணும்னு ஒன்று தெரியும், மாற்றி மாற்றி சொல்லணும்னு ஒன்று தெரியும், கிளென்லினஸ் கூட இருக்காது போல இருக்குங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனந்தி சொல்கிறத வச்சு பார்த்தா குளிக்கிறதுக்கு சொல்லணுமா, ப்ரஷ் பண்ணுறதுக்கு சொல்லணுமா, சுத்தமே இருக்காதான். இதை வந்து சொல்லும்போது அந்த பொண்ணு வேற சிரிக்குது. அப்போ நீ என்னதாம்மா பண்ணுற அந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வெறும் சாக்லேட் சாப்பிட மட்டும்தான் வந்தியா என்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பும் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, ஒரு ஹானஸ்ட்டும் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, என்ன சுற்றி இருக்கவங்க கூட ஒரு கோஆர்டினேஷனும் இருக்காது. அப்புறம் வந்து உங்களுக்கான ஒரு கிளென்லினஸும் இருக்காதா? அப்புறம் எனக்கு புரியல. இதில் ஐடி ஃபீல்டில் வேறு வேலை செய்வாங்களா? அந்த பொண்ணுக்கு 21 வயசு வேறு ஆகுதா? என்ன மெச்சூரிட்டி லெவல்னு எனக்கு தெரில. ஓகேங்களா? இது ஒன்று. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து சொல்வார், இதெல்லாம் குழந்தையா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இவருக்குள்ளேயே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, இதெல்லாம் குழந்தையானா ஆப்வியஸாக சாச்சனாவை சொல்லிடுவார். அப்புறம் இவருக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்னா ரஞ்சித் அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஸோ அதை அப்படியே நம்பித்தான் ஆகணும் நம்மளும். ரஞ்சித் சொல்லுவாங்க. அருண் வந்து என்ன சொல்வார்னா, இவனுக்கு எதுக்கு கிளாப்ஸு, அப்படி என்ன இவன் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்வீங்கன்னா முத்துவை சொல்லுவார். ஆப்வியஸாக அருண் அட்டாக் பண்ணுவார் முத்துவை. அதாவது முத்து வந்து நல்ல ஸ்பீக்கர்னு தெரியும், அதுக்காக இவ்வளோ கிளாப்ஸ் அப்படின்னா அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா நான் முத்துவை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் தீபக் எதுக்கு சொல்லுவார்னா, இவர் நல்லா தான் விளையாடுறாரு, ஆனால் பெருசாக யாருமே இவரை கண்டுக்கல, அந்த பாம் டாஸ்க்லலாம் கூட இவருக்கான ஸ்பேஸை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவார். இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வேல்யூ தெரியுது, அவர் வந்து வெளில தெரிய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு தீபக் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருக்குது. அது கரெக்டு தான். டாப் 5ல் இப்போ அருணா தீபக்கான்ற லெவலில் ஒன்று போயிட்டுருக்குங்க சோஷியல் மீடியாலலாம். ஸோ அதை அருண் பீட் பண்ணுவாரா, தீபக் பீட் பண்ணுவாராங்கிறது ஒன்று இருக்கட்டும். ஆனால் அதே சேம் டைமில் ஜாக்லின் ரைஸ் ஆகிறதும் உண்மை தான், ஆனால் முத்து டவுன் ஆகிறதும் உண்மை தான். இது வந்து முத்து ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது கோவம் கூட வரலாம், பட் ஆனால் அது உண்மை தான். முத்து டவுன் ஆகிறது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ரைஸ் ஆகிறதும் உண்மை தான். 4th பிளேஸ் 5th பிளேஸில் வந்து தீபக் அருண் அவங்க இருக்கிறது உண்மைதான். ஸோ விஷாலாம் இதில் வரலையான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் வரல, இனிமேல் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவ்வளோதான். சாச்சனா வந்து சாச்சனாக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பேர் க்யூட் யார், அப்புறம் க்யூட் இல்லாத பேர் யார் அப்படின்ற மாதிரி இருக்கும். க்யூட் பேர் யார், க்யூட் இல்லாத பேர் யார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அருண் ஆனந்தி வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ வந்து அது நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டாஸ்கில் இல்லை, கிங்டம் டாஸ்கில் அருண் ஆனந்தி பண்ணது க்யூட்டாக இருந்தது. ஆனால் ரயான் ஜாக்லின் வந்து அக்கா தம்பின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க, அது பார்க்குறதுக்கே பிடிக்கல, நல்லாவே இல்லை அப்படின்னு. ஏம்மா நீங்கள் முத்து பின்னாடி விஷால் பின்னாடி அண்ணாலாம் சொல்லிட்டு ஒன்று செஞ்சிட்ருக்கீங்களே, அது நல்லா இருக்கா நான் கேட்குறேன். அவங்கள நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை? ஓகே.
ரயான் ஜாக்லின் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரஞ்சித் அதாவது ஜாக்லின எப்படிலாம் அட்டாக் பண்ண முடியுமோ இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க எல்லாம். இப்போ கூட சௌந்தர்யாவும் வச்சு செய்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ரயானை வச்சு செய்றாங்க. இவங்க 3 பேர் மேல ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ பத்தாக்குறைக்கு அதில ஜெஃப்ரியும் சேர்ந்து அது கோவா கேங்கா ஃபார்ம் ஆனோனே, அவங்கவங்களுக்கு கடுப்பும் காண்டும் தாங்கலன்னு தான் சொல்லணும். ரஞ்சித் ரஞ்சித் வந்து என்ன சொல்வார்னா, ஆர்வக்கோளாறு, ஆர்வமே இல்லாத கோளாறு அப்படின்னு ஆர்வக்கோளாறுனா ராணவு, ஆர்வமே இல்லாத கோளாறுனா சிவகுமார். இதுதாங்க இப்போ இப்படி பேசியிருப்பாங்க எல்லாம். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அவங்களுக்கு யார் யாரோட வன்மம் வந்துச்சு, யார் யாருக்கு யாரை பிடிச்சிது அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சிலர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் உள்ளே எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அவங்க கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது. ஸோ இதுதான் கைஸ், நம்ம மற்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.